ஸோ ஸ்டாப் டூயிங் ப்ரொமோஷன், ஃபேக் ப்ரொமோஷன்ஸ். இப்போ எல்லா யூடியூபர்ஸும் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது நல்லா இல்லைனாலுமே சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டு பி ஆனஸ்ட், நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராடக்ட்ஸுமே ப்ரொமோட் பண்ணதில்லை. எனக்கு வந்து அது பிடிக்காது. ஃபர்ஸ்ட் திங், ஒரு ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக அது நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கும் தெரியும், நானும் வந்துட்டு அந்த மாதிரி ஏமாந்துருக்கேன். இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, நம்ம போய் வாங்குவோம், அதுக்கப்புறம் போய் பார்த்தா அந்த ப்ராடக்ட் நம்ம ஸ்கின்க்கு சுத்தமாக செட் ஆகாது. ஸோ எல்லாரோட ஸ்கின் டைப்புமே வேற, ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே வந்துட்டு ஃபேக் ப்ரொமோஷன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்துட்டு உண்மையாலுமே நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்கு, ஸ்கின்னுக்கு வந்து இது வந்து நல்ல பிரைட்னஸ் தரும், ஹைப்பர் பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணும் அப்படின்வாங்க. வாங்கவே வாங்காதீங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ வந்து நான் நிறையா வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சது. ஸோ நானுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி வாங்கி வாங்கி வேஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ப்ராடக்ட், அது எப்படியுமே மேக்ஸிமம் ஒரு 500க்கு மேலே 1000க்கு மேலே தான் இருக்கும். அது நம்ம வாங்குறோன்னா அந்த சீரம் வந்து ஒர்த்தாக இருக்கணும். அது ஒர்த் இல்லைன்னா நமக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த ப்ராடக்ட் அடுத்த நாள் குப்பைக்கு தான் போகும் கண்டிப்பாக. ஏன்னா அது வந்து நம்ம வேறு யார்ட்டையும் கொடுக்க முடியாது. ஸோ குப்பைக்கு தான் போகும். அதனால் இந்த மாதிரி யூடியூபர்ஸ் வந்து சில பேர் வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணாதீங்க. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா ஆனஸ்ட்டாக ஆமாம் இந்த ப்ராடக்ட் வந்து ஸ்கின்னுக்கு செட் ஆகாது, அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் ஏற்படுத்தும், சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகாது, இல்லை இந்த ப்ராடக்ட் போட்டால் டார்க் ஆகுது, எல்லாமே எதுனாலும் ஓப்பனாக வந்து சொல்லிடலாம். நான் எல்லாருமே சொல்ல, பட் ஸ்டில் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது என்னோட சேனலில் நான் வந்து என்ன மெயின் ரீசனுக்காக இப்போ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னா, இப்போ குளுத்தோதைன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. குளுத்தோதைன் வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட் மூலியமாகவும் எடுத்துக்கலாம், இன்ஜெக்ஷன் மூலியமாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இன்ஜெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே டோஸ் வந்து அதிகமாக போட போகிறப்ப உங்களுக்கு வந்து சீக்கிரம் அப்சர்வேஷன் ஆகும். உங்கள் ஸ்கின்ல வந்து சீக்கிரம் அப்சர்வ் ஆக வந்து உங்களோட ஸ்கின் கலர் வந்து பார்த்திங்கன்னா டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகாது. பட் வந்து நீங்கள் ஒரு 20 செஷனுக்கு மேலே நீங்கள் எடுத்திங்கன்னா தான் உங்களோட ஷேடு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 ஷேட், நான் சொல்கிறது 2 ஷேட் வந்து லைட் ஆகும். ஸோ 20 செஷனாவது மினிமம் எடுக்கணும். நான் இது வந்து யாருக்கு சொல்கிறேன்னா மீடியம் ப்ரௌன் ஸ்கின் டோனுக்கு சொல்கிறேன். ஸோ வந்து ரொம்ப டஸ்கி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டஸ்கி. ஸோ டஸ்கி ஸ்கின் டோன் வந்து கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 20 to 30 செஷன் கூட போகும். பட் இது ஒர்த்தா அந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராமிஸாக சொல்கிறேன், காசு ரொம்ப செலவாகும், லைக் லேக்ஸ் கணக்கில் கூட செலவாகும். பட் வந்து ஒர்த்து தான். ஆனால் வந்து இந்த ரிசல்ட் வந்து டெம்ப்ரவரியாக இருக்கும், ஒரு 6 months இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும், அந்த கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக ஸ்டார்ட் ஆகிடும். பட் அதுக்கு நான் ஃபுல்லாக டார்க்காக ஆகிடுவீங்கன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் டாக்டர் கொடுக்குற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸு, அவங்க கொடுக்குற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து அதே டைமில் யூஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்க போகிறப்ப, கரெக்டாக AM ரொட்டீன் PM ரொட்டீன் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்க போகிறப்ப உங்களால் வந்துட்டு அந்த ஸ்கின் டோனை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சட்டில்டாக வச்சுக்க முடியும். பட் வந்துட்டு ரொம்ப நீங்கள் வந்து அந்த ஸ்டார்டிங்கில் பண்ணிங்கள அந்த சேஞ்ச் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது, கொஞ்சம் குறையும். பட் வந்து நீங்கள் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ண நீங்கள் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ காசு போட்டு நீங்கள் ஒரு 2 lakhs மேலே ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 6 months தான் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும் அப்படின்ற போகிறப்ப கொஞ்சம் வந்து யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கும். பட் செலிப்ரிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இது எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்க ட்ரீட்மெண்ட் தான் இது. ஸோ எல்லாருமே வந்து குளுட்டடைன் IV ட்ரிப் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்துட்டு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ அதுக்கு வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக. நீங்கள் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி தான், நம்மளோட ஸ்கின்னோட கலர் வந்துட்டு பை பர்த் நம்ம என்ன கலரில் இருக்கோமோ அதுதான் இருக்கும். அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது யாராலையுமே. ஓவர் நைட்டில் வந்து ஒயிட் ஆகுது, 3 months ஒயிட் ஆகுது, பண்ண முடியாது. உங்கள் ஸ்கின்னோட டோனை வந்து ஓரளவுக்கு சட்டில்டாக வச்சுக்கலாம். ஒரு ஷேட் வந்து நீங்கள் வந்து லைட் ஆக்கலாம், மேக்ஸிமம் 2 shades உங்களால் உங்கள் ஸ்கின்னை வந்து லைட் பண்ண முடியும். அதுவுமே வந்து நீங்கள் எடுக்கிற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் பொறுத்து தான். அதை தாண்டி வந்து டிராஸ்டிக்காக நல்ல கலராக சான்ஸே கிடையாது. ஸோ அடுத்தது டேப்லெட்டு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா குளுட்டோதைன் டேப்லெட் தான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் இன்ஜெக்ஷன் போகலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ளே வந்து யோசிச்சு பார்த்தேன். பட்
அவ்வளோ செலவு பண்ணி மறுபடியும் வந்து 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் அந்த கலர் போயிடும். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், அது 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 வந்துட்டு யோசிக்க போகிறப்ப ஓகே நம்ம வந்துட்டு வேறு ஏதாவது ட்ரை பண்ணலான்னு யோசிக்க போகிறப்ப தான் நான் டெய்லியும் ஸ்கின் கேரை வந்து ப்ராப்பராக பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ குளுட்டோடைன் டேப்லெட்டுமே நான் எடுத்துகிட்டு இருந்தேன். என்னோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நான் குளுட்டோடைன் டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ குளுட்டோடைன் டேப்லெட் வந்து உண்மையாலுமே ஒரு நல்ல சேஞ்ச் தெரியும். பட் நீங்கள் வந்து ஒரு 3 மந்த்ஸ் 4 to 5 மந்த்ஸ் அது மேக்ஸிமம் எடுக்கணும். அதுலேயுமே டோஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்பயும் இதான் சொல்கிறேன், நம்ம உடம்புல நேச்சுரலாகவே குளுட்டோடைன்ன்றது இருக்கும். ஓகேவா? அந்த குளுட்டோடைன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லிவருக்கு நல்லது, கிட்னிக்கு நல்லது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு, ஓவரால் ஸ்கின்னுக்குமே வந்து ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கின்னை மட்டுமே வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப பார்ப்பாங்க. அதனால வந்துட்டு எந்த ப்ராடக்ட்னாலும் நம்ம யூஸ் பண்ணிடலாம் அப்படி கிடையாது. ஸோ சைட் எஃபெக்ட்ஸும் ஒன்று இருக்குது. ஸோ இந்த குளுட்டோடைன் டேப்லெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. என்ன சைட் எஃபெக்ட்னா, நீங்கள் வந்து குளுட்டோடைன் டேப்லெட் வந்து ஒரு ப்ரோலாங்டாக லைக் ஒரு கண்டினியூஸாக ஒரு 6 to 8 மந்த்ஸ் டோசேஜ் அதிகமாக, அதுக்குன்னு சில டோசேஜ் இருக்குது. ஓகேவா? அது வந்து நான் இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அந்த டோசேஜ் பற்றி கிளியராக நான் சொல்கிறேன். ஸோ டோசேஜ் வந்து அதிகமாக நீங்கள் எடுக்க போகிறப்ப உங்களோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சைட் எஃபெக்ட் வரும். லிவர் ப்ராப்ளம் வரும், இல்லை கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர் கூட சான்சஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இவ்வளோ பெரிய ரிஸ்க் இருக்குது. அப்போ வந்து இது எடுக்கலாமா இல்லை எடுக்க வேண்டாமா, இது யாரெல்லாம் எடுக்கலான்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு மேக்ஸிமம் 18க்கு மேலே இருக்கவங்க எடுக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இதை வந்து எடுக்கக்கூடாது, ப்ரெக்னென்ட் உமன்ஸ் அப்புறம் ஃபீடிங் உமன், இவங்க 2 பேரும் வந்து இது வந்து மஸ்ட் அவாய்ட் பண்ணிடணும். ஸோ வந்து இது எடுத்தா ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் நான் வந்து 1 வீக் வந்து பார்த்தேன். எடுத்து பார்க்க போகிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஸ்லைட்டாக சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு. என்னன்னா, ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய காமனான ஒரு விஷயம். ஸோ அது ரெடியூஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து 3 மந்த்ஸ் எடுக்க போகிறப்ப எல்லாருமே நோட் பண்ணாங்க, ஸ்கின் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருந்துச்சு. நான் எப்பயும் சொல்கிறேன், கலராக இல்லை, ஒரு மாதிரி க்ளோவாக இருந்தாங்க. க்ளோவாக இருக்கான்னு எல்லாம் கேட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கின் கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரெகுலராக. ஸோ ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் வந்து எல்லாருக்குமே சூஸ் பண்ணுறது ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு விஷயமா இருக்கும். நான் இப்பயும் சொல்கிறேன், நான் சஜஸ்ட் பண்ண ப்ராடக்ட் வந்து டு பி ஆனஸ்ட் எல்லாருக்குமே நல்லதாக போய் சேரணுன்ற மாதிரி தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ வந்து ஒரு ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னா நான் நிஜமாலுமே இது நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு மெடிக்கேட்டடாக போக போகிறப்ப உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். ப்ளஸ் வந்துட்டு உங்கள் மணியும் வேஸ்ட் ஆகாது. நான் வந்து இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக வந்து என்ன சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணலாம், எந்தெந்த ஸ்கின் டைப்புக்கு வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறேன். ஸோ குளுட்டோடைனில் இவ்வளோ விஷயமும் இருக்குது. அதேமாரி சீரம் பற்றி எல்லாமே நான் வந்து இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நான் போடுற வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வியூஸ் வந்து இப்போ போகிறது இல்லை. ஷார்ட்ஸில் வந்து நான் போடுறேன், பட் வந்து எனக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து மேக்ஸிமம் என்னால் எல்லாருக்கும் எவ்வளோ பெனிஃபிட் கொடுக்க முடியுமோ நான் எல்லா வீடியோஸுமே நான் அதுக்கேற்ற மாதிரி போடுவேன். எதுவுமே நான் கண்டிப்பாக ஸ்பான்சர் பண்ண மாட்டேன். நல்லா இருந்தால் மட்டும்தான் என்னோட POVலேருந்து, அதான் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எனக்கு என்ன கரெக்டோ அதை நான் கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். நல்லா இல்லைனாலும் நான் நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். ஸோ வந்து குளுட்டோடைன் யூஸ் பண்ணுறவங்க பார்த்து யூஸ் பண்ணுங்க. இதே தான் உங்களுக்கு வந்து எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் டேப்லெட் எடுக்கலாம். பட் நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து அது ரொம்ப டோசேஜ் வந்து எடுக்கக்கூடாது. நீங்கள் எவ்வளோ மந்த்ஸ் வேணால் எடுக்கலாம். பட் அந்த டோசேஜ் எப்படி எடுக்கலாம், எவ்வளோ டோசேஜ் வந்து எடுக்கணும், இந்த டோசேஜ் மட்டும் தான் நம்ம உடம்புக்கு வந்துட்டு நல்லது. அதை தாண்டி எடுத்தால் வந்துட்டு கிட்னி ப்ராப்ளம், க்ரோனிக் இல்னஸ்ன்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே வரும். ஸோ அதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல், பாய்.